என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. நம்ம கன்னியாகுமரி மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வெயில்ல இந்த வேர்வையில எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் ஒரு சில விஷயங்க நான் கொஞ்சம் அறிவிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படிக்கலாமா? TVK's agenda for 21st century good governance. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நம்ம டிவிக்கு ஆட்சி உருவாக்கி காட்டும். அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்ப வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டுமே போறதில்ல, சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டருக்கும் ஒரு கட்டு போகுது. அதனால முதல்ல இத க்ளோஸ் பண்ணணும், இத முறியடிக்கணும். அடுத்தது, நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் சொல்றேன், இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. அடுத்தது, தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்குது. அது
ஆனா நாம அதை மாற்றுவோம். அடுத்தது சிட்டிசன் as பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். நமது அரசியல் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. மாறாக பொதுமக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம். கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம். அரசு சேவைகளை மதிப்பிடலாம். நிதிநிலை அறிக்கை செலவினங்களை கண்காணிக்கலாம். மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தலைநகராக மாறும். AI and Digital Capital of India. 2035 ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நமது பொறியியல் திறமையுடனும் நமது புலம்பெயர்ந்த சமூகத்துடனும் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. ஆனால் இதை உலகளாவிய அளவில் நம்மை நேசிக்கும் தமிழர்கள் பலர் உள்ளதால் அவர்கள் துணையுடன் நமது செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI டிவிக்கு அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக நமது டிவிக்கு அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். கடைசியாக தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராம சாலை ஆகியவற்றில் இருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் கூறியுள்ளது. ஆனால் உங்கள் டிவிகேவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களிடமிருந்து வரியாக ஒரு ரூபாய் கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேணும் தானே? இதுவரைக்கும் நம்மளை ஏமாத்தின இந்த அனுபவசாலிங்க ஆட்சி போதும் தானே? ஏப்ரல் 23 எல்லாரும் ரெடி ஆயிட்டு
வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஆளா பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, நீ எத்தனை முனை போட்டி, நீ எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.